அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் இல்லம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு எல்லாரும் கேட்டுட்டு இருந்த பதிவு தாங்க. டிஜி கோல்டு ஆரம்பித்த நாள், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தங்கமயிலில் அது மாதிரி டிஜி கோல்டு ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து நிறைய பேர் என்கிட்ட டிஜி கோல்டு ஆப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எப்போவுமே எந்த ஒரு விஷயமுமே நம்ம முதல்ல ட்ரை பண்ணி அதில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகி அதுக்கப்புறமா அதில் நமக்கு லாபம் கிடைக்குதா இல்லை நஷ்டம் ஆகுதா, என்னென்ன ப்ராப்ளம் அதில் ஃபேஸ் பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும். இதுதான் என்னுடைய பாலிசி. அதனால தான் ஜிஆர்டியை பற்றியும் நான் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன், குமரனும் அப்படி தான் போட்டிருக்கேன். இப்போது தங்கமயில் டிஜி கோல்டு ஆப் இதை பற்றியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா May 2 லாஸ்ட் இயர் May 2 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். தங்கமயிலில் பார்த்திங்கன்னா இந்த டிஜி கோல்டு ஆப்புன்றது ஆன்லைன் மூலயமா, இந்த ஆப்பில் ஆன்லைன் மூலமாக அமௌண்ட் பே பண்ணுறது. 100 ரூபாய் ஸ்டார்டிங்கில் நம்ம பே பண்ணலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஆன்லைனில் பே பண்ணுறோமே பயம்லாம் எதுவும் கிடையாதான்னு. எந்த ஒரு பயமும் கிடையாதுங்க. நான் தங்கமயில் மட்டும் கிடையாது, போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலையும் என்னோடய ஹஸ்பண்ட் போட்டு இன்னும் அது வாங்கலை. April 11 முடிஞ்சிருச்சு. போய் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலாம், அப்படின்னா டைரெக்டாக வாங்கலாம், ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன். அதுவும் நான் அதில் என்ன பெனிஃபிட் கிடச்சிதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம தங்கமயில் பார்ப்போம். தங்கமயில் ஆப் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே நம்ம வந்து கட்டலாம். நம்மக்கிட்ட எப்போல்லாம் அமௌண்ட் இருக்கோ, ஸ்டார்டிங் 100 ரூபாய், 100 ரூபாயிலேருந்து நம்ம கட்டலாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணால் கட்டலாம். காசு இல்லை, ஒரு நாள் இருக்குது ஒரு நாள் இல்லைனாலும் அதை பற்றி கவலை இல்லை. அது மட்டும் இல்லாமல் வாரம் கட்டினாலும் கட்டலாம், இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை கட்டினாலும் கட்டலாம். ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த 300 அதாவது 11 மந்த்து, நான் ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்கிறேன், 11 மந்த்து வந்து 4ஆக வந்து அவங்க பிரிச்சுப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 75 டேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 75 டேஸ்க்கு வந்து 5% வந்து நம்ம கட்டுறது 100 ரூபாய் கட்டோன்னா கூட 5 ரூபாய் போட்டு 105 அப்படி வந்து ஆட் ஆகும். அதேமாதிரி அடுத்த 75 டேஸ்க்கு இதேமாரி மாறும். ஸோ அந்தமாதிரி நீங்கள் கண்டினியூஸாக கட்டாமல் கொஞ்சம் தள்ளி கட்டும் போது அந்த பெனிஃபிட் நமக்கு போகும். ஆனாலும் நமக்கு வந்து அப்படி தான் கட்டி தான் ஆகணுன்றது கிடையாது. உங்களுடைய விருப்பம்தான். அமௌண்ட் இருந்தால் கட்டலாம், இல்லைன்னா நம்ம கட்டணும்னு கண்டிப்பாக கட்டியே ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் நம்ம நகைச்சீட்டு போடுறோன்னா, இப்போ நகைச்சீட்டு மந்த்லி சீட்டு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கட்டி தான் ஆகணும். அதை பாருங்க, நான் ஸ்டார்ட் பண்ணது May 2, 2025, March 28 எனக்கு மெச்சூர்ட் ஆகிடுச்சு. மொத்தமாக நான் வந்து 21,028 ரூபாய் நான் பே பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு வந்து நான் சேமித்த வெயிட்டு 1921 கிராம். அவங்க வந்து எனக்கு கொடுத்துருக்குறது எக்ஸ்ட்ராவாக அவங்க கொடுப்பாங்க இல்லையா பெனிஃபிட்டு, அது வந்து 61 கிராம். இதிலே உங்களுக்கு போட்டிருக்கோம். டோட்டலாக 1982 மில்லிகிராம். அதாவது 2 கிராமுக்கு நமக்கு 18 மில்லி வந்து குறைவாக இருக்குது. ஸோ இதான் நான் வந்து சேர்த்துருக்கேன். நிறைய சேமிக்கலாம்னு நினச்சேன். அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, நான் வந்து ஜிஆர்டியில் வேறு போட்டுருந்தேன். அது வந்து லாஸ்ட் மந்த்து தான் எனக்கு முடிஞ்சிச்சு, மார்ச்சில் தான் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் என்னால் வந்து நிறைய அமௌண்ட் வந்து சேமிக்க முடியல. ஸோ மந்த்லி 5,000 அதில் கட்டிகிட்டு இருந்ததுனால, ஸோ இதுதான் நான் வந்து கரெக்டாக வந்து எனக்கு மெச்சூர்டான கோல்டோடைய வெயிட் இது தான். நம்ம வந்து இதை ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ரெடீம் நவ் அப்படி டச் பண்ணோன்னா க்ளோஸ் இருக்கு இல்லையா, ஸோ டச் பண்ணால் நம்ம ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாம் டைரெக்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. ஏன்னா அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து கேட்க முடியாது. ஸோ பில்லு அனுப்புவாங்க, நம்ம பில்லை பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது இப்போ டைரெக்டாகவே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு பொருளும் நான் வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 5 டேஸ் மேலேயே ஆகிடுச்சிங்க. அதை பாருங்கள், நம்ம வந்து ஆன்லைனில் பே பண்ணும்போது இப்படி தான் நம்ம காட்டும். நம்ம 100 ரூபாய் நான் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 100 ரூபாய் கட்டும் போது அதுக்குண்டான கோல்டு வந்து கூட வந்து ஆட் ஆகும். ஸோ நம்ம எத்தனை மில்லிகிராம் ஆட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்தமாரி தான் ஆட் ஆகிட்டே வரும். நான் ஸ்டார்டிங்கில் 100 ரூபாய் கட்டும் போது 11 அதாவது மில்லிகிராம்ஸ் ஆட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்க பாருங்கள் 7 அது மாதிரிலாம். ஏன்னா வந்து நம்ம கட்ட அமௌண்ட்டு தகுந்த மாதிரி ஆட் ஆகும். அது இல்லாமல் தங்கம் வந்து ஏறிச்சு. 25ல் 2025ஓட 26ல் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் ஏறிச்சு. நான் ஸ்டார்டிங்கில் ஃபாஸ்ட்டாக 1 கிராம் சேர்த்துட்டேன். அப்புறம் விலை ஏற என்னால் வந்து அந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து கட்ட முடியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நம்ம வந்து நிறைய பணம்லாம் வச்சில்ல, ஹவுஸ் ஒய்ஃபும் கூட. நமக்கு வந்து இந்த பொருள்லாம் சேல் பண்ணுறேன் இல்லையா, ஆரா ஷாப்பிங்லாம், அந்த மாதிரி சேல் பண்ணும்போது அதில் வர லாபம், வீட்டு செலவு மிச்சப்பட்டு இது மாதிரி தான் நான் கட்டுவேன். ஸோ கட்டி முடித்து நான் வாங்கின கோல்டு வந்து இதுதாங்க. 2 கிராம் கம்மியாக தான் நான் கட்டியிருந்தேன். ஆனால் நான் வாங்கினது 2 கிராம் 14 மில்லி எடுத்தேன். ஏன்னா வந்து ரவுண்டாக இருக்கட்டும். இது வந்து நான் சுவாமிக்காக வேண்டி போட்டு வச்சது, பெருமாளுக்காக. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அது வாங்கியிருக்கேன்.
இது வந்து எனக்கு கிடையாது, சுவாமிக்கு சேர வேண்டியது. ஸோ நம்ம வேண்டும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் கால் பவுனே அதான் 2 கிராமே பார்த்திங்கன்னா 5000 கூட இல்லை. ஆனால் இப்போ ஏறிடுச்சு, இன்னும் போக போக ஏறும். எப்பவுமே சுவாமிக்கு வந்து எந்த ஒரு வேண்டுதலும் ஸ்டாப் பண்ணி வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்காகவே நான் அந்த டிஜிகோல்டு ஆப்பில் சேர்ந்து கட்டினேன். ஸோ வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா நான் கட்டியிருக்க அமௌண்ட் எவ்வளோ இந்த பில்லில் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எவ்வளோ வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு, ஜிஎஸ்டி, ஆனால் வேஸ்டேஜும் போடுறாங்க. நீங்கள் வந்து காயின் வாங்கும்போது வேஸ்டேஜ் போட தான் செய்கிறாங்க. ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம வந்து சேர்த்து வச்சு வாங்கும்போது மொத்தமாக பணம் கட்டி வாங்கணும்போது கஷ்டம். ஆனால் சேர்த்து வச்சு வாங்கும்போது நமக்கு அந்த வேஸ்டேஜோ ஜிஎஸ்டி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெருசாக தெரியல. அது மட்டும் இல்லாமல் இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் டிஜிகோல்டு ஆப்பில் தங்கமயிலில் வாங்குகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம போத்தீஸில் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் போத்தீஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கூட வந்து அந்த ₹5 இதில் ஆட் பண்ணுற மாதிரி அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட்டே இதை போட்டுவிட்டேன். அப்புறம் வந்து அவர் அதில் சேர்த்து விட்டேன் எங்கள் ஹஸ்பண்டை. அவரும் அதில் ஓரளவுக்கு, நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், அவர் ஓரளவுக்கு சேர்த்து தான் இருக்காங்க. ஸோ டோட்டலாக எல்லாம் போட்டு ஃபைனலாக நான் எவ்வளோ கட்டினேன்னா ₹2035 கட்டினேங்க. அதுக்கப்புறம் காயினும் வாங்கியாச்சு. நான் கட்டின டோட்டல் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராமுக்கு 18 மில்லி கம்மியாக இருந்தது. நான் வாங்கினது 2 கிராம் 14 மில்லி. ஸோ அந்த குறைவுக்கும் இந்த 14 மில்லி சேர்த்து தான் எனக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டு அது எல்லாம் போக நான் வந்து கட்டினது ₹2035 கட்டினேன். அக்ஷய திதி தான் வாங்கலான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல, நம்ம அப்போ கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, ஸோ அதனால் இப்போயே வாங்கிக்கலாம். ஒரு பில் இதுமாதிரி கொடுக்குறாங்க, நான் அதையும் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வாங்கின அன்றைக்கி கோல்டு ரேட்டு 14,260, சில்வர் ரேட்டு 275, பிளாட்டினம் ரேட்டு போட்டிருக்காங்க. ஸோ நான் பார்த்த சாரதி காயின் தான் 22 கேரட் தான் நான் வாங்கினேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம் 14 மில்லி வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வேஸ்டேஜு எல்லாமே போட்டு நமக்கு வந்து பில்லு இப்படி தான் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பில்லு அங்கே பார்க்கும்போது கன்ஃபியூஸாக இருந்தது, எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து இன்றைக்கி தான் நான் வந்து பார்த்தேனே எடுத்தேன். அந்த ஹால்மார்க் சார்ஜ், அந்த டை சார்ஜ் எல்லாம் சேர்த்து எல்லாம் போட்டு ஒரு ஆவரேஜ் ஒரு ரேட் போடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி நமக்கு ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஃபைனலாக நான் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை கட்டி நல்லபடியாக வாங்கியாச்சு. ஆனால் சந்தோஷமாக தான் இருந்துச்சு வாங்கும் போது. 2000 கட்டுறமே நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா ஜிஎஸ்டின்றது நார்மல் தான். எப்போவுமே ஜிஎஸ்டி ஜிஆர்டியில் வாங்கும்போதும் நம்ம வந்து 3% கொடுத்து தான் ஆகணும் இல்லைங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்த்து. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கொடுத்தோம். ஸோ வந்து டையிங் சார்ஜ் வாங்குறாங்க. ஆனால் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேஸ்டேஜும் வாங்குறாங்க. அதுதான் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. காயினுக்கு இந்த அளவுக்கு இப்போ அதுமாதிரி ஆகிடுச்சு பொழுது, நகை விலை ஏற. ஸோ அதனால் நம்ம அது பெருசாக எடுத்துக்கல. நமக்கு வந்து 2000 நம்ம கட்டினப்போ இருந்த நகை விலையோடு இப்போ நகை விலை அதிகமாகிடுச்சு இல்லைங்களா. 2025 இப்போ டபுள் மடங்கு ஆகிடுச்சு. அதுக்கு பார்த்தோன்னா நமக்கு இது வந்து லாபம்தான். எப்போவுமே சேர்க்கணும்னு முடிவு எடுத்துட்டா நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்குறது சரியில்லை. சில பேர் சொல்லுவாங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இது பாருங்க, ₹2035 கொடுத்தேன். நான் கட்டின அமௌண்ட்டுக்கு காயினை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவும் 18 மில்லி நான் கம்மியாக தான் கட்டினேன். கூடவே நான் எக்ஸஸாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த 214 வாங்கியிருக்கேன், 2 கிராம் 14. ஸோ இது மில்லிகிராம் இதான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நல்லபடியாக வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு காயின்னு. ஸோ வந்து இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அந்த ஆப் எப்படி ஏற்றுறது எல்லாமே இந்த ஸ்லிப்பு கொடுத்தாங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 75 டேஸ்க்கு என்ன பெனிஃபிட், ஒவ்வொரு 75 டேஸ்க்கு அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் வந்து போட்டேன், அது வந்து எனக்கு கிடச்சிருச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு இது வந்து காட்டினேன். இப்போ ஒரு சில பேர் நினைக்கலாம் டெய்லி கட்டணுமா, கண்டினியூஸாக கட்டியே ஆகணுமா, வார வாரம் கட்டணுமான்னு. அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதை பாருங்கள், நம்ம கட்டுறதுனால அந்த கிடைக்கிற பலன் நமக்கு வந்து கிடைக்காம போயிடும். ஃபஸ்ட்டு 75 டேஸ் நம்ம கட்டும்போது ₹100 கட்டோன்னா கூட அவங்க 5% ₹5 போட்டு கட்டுவாங்க. அந்த ₹105 கோல்டு வந்து ஆட் ஆகும். சப்போஸ் நம்ம ஒரு நாள் கட்டிட்டு ஒரு வாரம் கழிச்சு கட்டும் போது அந்த 75 டேஸ்க்குள்ள அந்த 5% போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இது வந்து மாறுது இல்லையா, ஒவ்வொரு 25 நாளைக்கும் அந்த மாதிரி மாறணும். அதுதான் ஒன்று. மற்றபடி வந்து உங்களுடைய விருப்பம் தான். உங்கள்கிட்ட எப்போல்லாம் பணம் இருக்கோ, எவ்வளோ வேணால் கட்டலாம். ₹100 தான் கட்டணுமா, ₹1000 தான் கட்டணுமா, ₹2000 தான் கட்டணுமா இல்லை, எவ்வளோ அமௌண்ட் வேணால் நீங்கள் பே பண்ணலாம்.
ஸோ இதுதான் வந்து டிஜி கோல்டு ஆப். தங்கமயிலில் நான் கட்டி மெச்சூர்டாகி வாங்கின பொருள், அதோட அமௌண்ட் டீட்டெயில் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். குடும்பமானவரை, குடும்ப தலைவிகள், வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் சேமிக்கிறது நல்லது. அதுவும் தங்கம் சேமிக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க. தங்கம் மேலே வந்து சொல்லவே முடியாது, ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ தங்கத்தில் போகிறது என்றைக்குமே வீணாகாது. அதனால் ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக பணமாக சேமிக்கிறத விட அந்த பணத்தை நகையாக சேமிக்கிறது ரொம்ப நல்லது, அவசியமும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பை. வாழ்க வளமுடன், நலமுடன்.